அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. ஜெபம். அன்பு இறைவா, இதோ நாங்கள் ஆண்டு தியானத்திற்காக ஒன்றிணைந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும். இந்த அருட்சகோதரிகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவு செய்தருளும். எங்களுக்கு உம்முடைய அருட்துணையை தந்து நாங்கள் உம்மை தேடவும் உம்மில் இணையவும் நிறை மகிழ்வையும் அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். இதோ இந்த அலோசியஸ் கொன்சாகா ஷாலோம் மறை மாநிலத்தை வழிநடத்துகின்ற மறை மாநில தலைவி அருட்சகோதரி லில்லி கிரேஸ் அவர்களை ஆசிர்வதியும். அவர்களோடு இணைந்து பணிபுரிகின்ற அனைத்து ஆலோசகர்களையும் ஆசிர்வதியும். இந்த மறைமாநிலத்தில் இருக்கின்ற எல்லா சகோதரிகளையும் அவர்களுடைய உறவினர்கள் உற்றார் நண்பர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் இந்த தியானத்திலே அமைதியிலே உம்மை தேடச் செய்திருளும். நீர் எங்களோடு பேசவும் நீர் பேசுவதை நாங்கள் செவிமடுத்து கேட்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை தொடர்ந்து உம்மிலே நாங்கள் இணையவும் உம்மை தேடவும் நிறை மகிழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, அலோசியஸ் கொன்சாகா ஷாலோம் பிராவின்ஸ் அருட்சகோதரிகள் உங்களை இந்த ஆண்டு தியானத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த பேரிடர் காலத்திலே கூட நாம் இறை பிரசன்னத்திலே இருக்க வேண்டும், இறைவனை தேட வேண்டும், இறைவனோடு இணைய வேண்டும், இறைவனிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் அதிகமாக வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் பிறரை சந்திக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறதோ, அந்த வாய்ப்பு மிகவும் நல்லதாக இருக்கிறது. நாம் நம்மிலே பயணம் செய்வதற்கு, இறைவனை அதிகமாக தேடுவதற்கு, இறைவனை நாம் பார்ப்பதற்கு, அவரிலே உறவு கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமைகின்றது. எனவே இந்த சூழலிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆண்டு தியானத்தை சிறப்பாக செய்வதற்கு உங்களை வாழ்த்துகின்றேன். பிரியமான சகோதரிகளே, இது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நாம் நேரடியாக சந்திக்கவில்லை என்றாலும் இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தியானத்திற்கு உங்களை உட்படுத்தி உங்களை வழி நடத்துவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பை நாம் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி இந்த தியானத்திலே நாம் தொடர்ந்து இறைவனை உணர, அதிக நேரம் நம் கடவுளோடு ஒன்றித்து அவரோடு இருக்க இது வாய்ப்பாக அமைகிறது. எனவே சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் அதிக நேரத்திலே ஜெபத்தில் ஈடுபடுங்கள், அதிக நேரத்தில் கடவுளோடு ஒன்றிணையுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், நாம ஜெப சொல்லுங்கள், அதிகமாக திருவிளையத்தை வாசியுங்கள், திருப்பலியிலே பங்கேறுங்கள். இப்படியாக நாம் இறைவனோடு உறவாட முடியும், இறை பிரசன்னத்திலே நாம் இருக்க முடியும், இறைவனோடு நாம் இணைய முடியும், இறைவனை நாம் தேட முடியும், இறைவன் நம்மை தேடுவதற்கு நாம் வாய்ப்பளிக்க முடியும். எனவே நம்முடைய இந்த நாட்கள் முழுவதும் நாம் அமைதியாக இறை பிரசன்னத்திலே ஆழ்ந்த தியானத்திலே நம்மை பற்றி சிந்திப்போம். நம்மை பற்றிய எண்ணத்திலே கடவுளுடைய எண்ணத்தையும் இணைத்துக் கொள்வோம். கடவுளை அதிகமாக நேசிக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, தேடல் என்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையாக ஒன்றாக இருக்கின்றது. மனிதர்கள் எதையோ ஒன்று தேடிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். இந்த உலகமானது எதையோ ஒன்றை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
நிறை மகிழ்வுக்கான தேடல் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஒரு துறவியாக நாம் நிறை மகிழ்வை நோக்கி we have to travel towards the perfect joy. அந்த நிறை மகிழ்வை நோக்கிய பயணம்தான் இந்த துறவற வாழ்வு. நாம் நிறை மகிழ்வை நோக்கிய தேடலை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஆண்டு தியானம் மிக சிறப்பாக உதவி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைய அறிமுக உரையிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 2 குறிப்பேடு 26ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். உசியா அரியணை ஏறிய போது அவனுக்கு வயது 16. எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமை சேர்ந்த எக்கோலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமத்சியாவை போலவே ஆண்டவரின் பார்வையில் யாவற்றிலும் நேர்மையாக நடந்து கொண்டான். இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றி அளித்தார். உசியா ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். நாம் கடவுளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருப்போம். உசியா அரசனாக பதவி ஏற்கின்ற பொழுது அவனுடைய வயது 16. அவன் 52 ஆண்டுகள் எருசலேமை ஆட்சி செய்கின்றான் என்றால் எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் அவன் சந்திக்க நேரிட்டிருக்கும். ஆனால் அந்த இன்னல்கள் இடையூறுகளில் எல்லாம் அவன் வெற்றி கண்டான் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அவன் ஆண்டவரை தேடினான். அவன் சிந்தனையிலே ஆண்டவரை தேடினான். அவன் செயல்பாடுகளிலே ஆண்டவரை தேடினான். எனவே ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தேடல்கள் பல்வேறு விதமாக இருக்கலாம். உணவை தேடுகின்ற மக்கள், பொருட்களை தேடுகின்ற மக்கள், உணர்வை நிறைவு செய்வதற்கான தேடலை மேற்கொள்கின்ற மக்கள், புகழை தேடுகின்ற மக்கள், ஆட்சியை தேடுகின்ற மக்கள், சக்தியை தேடுகின்ற மக்கள் என்று பல்வேறு விதமான தேடல்கள் மனிதனுக்கு இருக்கின்றது. அதில் நிறைவாக இருப்பது, இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது என்ன என்று பார்த்தால் அது இறைவனை பற்றிய தேடல், இறை தேடல், ஆன்மீக தேடல். அந்த ஆன்மீக தேடல் என்பது மற்ற எல்லா தேடலுக்கும் தலைமையாக இருக்கின்றது. எல்லா தேடலையும் நிறைவு செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவையும் நாடுங்கள். இப்படி எவன் ஒருவன் நாடுகிறானோ அவள் ஆண்டவரை தேடிய மக்களாக மாறுகின்றான். அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மக்களாக மாறுகின்றான் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதுதான் சொல்றார், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எதை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும்? நம்மளுடைய எல்லா தேடல்கள், செல்வ தேடல், ஆடம்பர வாழ்வுக்கான தேடல், புகழுக்கான தேடல், அதிகாரத்திற்கான தேடல், அறிவுக்கான தேடல், இப்படி எல்லா விதமான தேடலுக்கான நிறைவும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கும். மனித வாழ்க்கையிலே இந்த தேடல்கள் வளர்ச்சி உறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்ம அறிவியல் பூர்வமாக சந்திக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்.
இந்த தேடல் என்பது மனித வளர்ச்சியோடு ஒன்றிணைந்ததாக இருப்பதாக சொல்கின்றார்கள். அந்த தேடலிலே முதலாக இருப்பது குழந்தை 3 மாதம் தாயின் கருவில் இருக்கின்ற பொழுதே அது தேட ஆரம்பித்து விடுவதாக சொல்கின்றார்கள். தாயின் குரலை அது கேட்கும். அப்பொழுதே உடலில் எல்லா பாகங்களும் வளர்ந்து விடுகின்றன. தாய் பேசுவதை அது உணர்ந்து கொள்கின்றது. தாயினுடைய வார்த்தையை அது தேடுகிறது. அதன் வளர்ச்சிக்கான உணவை சக்தியை தேடுகின்றது. ஒரு 6 மாதம் கழித்து தாய்மார்கள் தெளிவாக சொல்வார்கள், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும், இவர்கள் சோகமாக இருந்தால் அந்த குழந்தை அமைதியாக இருக்கும். எனவே அங்கும் அந்த குழந்தையானது உணர்வை பெற்றுக்கொண்டதாக தாயிடமிருந்து ஏதோ ஒன்றை தேடுகின்றது. குழந்தை பிறந்த உடனே பார்க்கின்றோம், குழந்தை அங்கு இங்கு ஓடும், விளையாடும், எங்கே வேணாலும் போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே இருக்கும். அடுத்ததாக அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பை தேடும். தாய் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையானது அவரை தேடி ஓடி வந்து அவரை நாடி அவரை சந்தித்து அம்மா என்று அதை கட்டி அரவணைத்துக் கொள்ளும். எனவே அந்த தாயினுடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததாக அந்த குழந்தையானது சற்று வளர்ந்து பள்ளிக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த குழந்தைக்கு உலகத்தை பற்றிய அறிவு தேவை. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தை நினைக்கின்றது. அதன் தேடல் மாறுபடுகின்றது, வளர்ச்சி வருகின்றது. அந்த குழந்தை பல்வேறு விதமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும். அது என்னது, இது என்னது, அது எப்படி, இது எப்படின்னு சொல்லி கேள்வியாக அந்த குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த தேடல் அறிவு சார்ந்த ஒரு தேடலாக மாறுகின்றது அவர்கள் பள்ளி படிப்பு முடிக்க வரையும். அடுத்ததாக அவர்கள் இளைஞர்களாக இளம்பெண்களாக மாறுகின்ற பொழுது அவர்களுடைய தேடல் தனக்கு உடலால் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கான தேடலாக, அது ஒரு காதலாக இருக்கலாம், அல்லது தன்னை ஈர்க்கின்ற ஒரு விஷயத்திற்கான ஒரு தேடலாகவும் இந்த தேடல் மாறுகின்றது. இதற்கு அடுத்ததாக இந்த தேடலிலே மாற்றம் ஏற்பட்டு, அல்லது அந்த தேடல் என்பது இறைவனை பொறுத்ததாக அல்லது கடவுளை சார்ந்த ஒரு தேடலாக, ஒரு ஆன்மீக தேடலாக அது வளர்ச்சி வருகின்றது. இந்த வளர்ச்சியை நாம் குழந்தை பருவத்திலிருந்தே மனிதர்கள் ஒவ்வொருவருமே சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேடலானது பல்வேறு விதத்தில் மாறுபாடு அடைகின்றது அல்லது வளர்ச்சி வருகின்றது. இந்த ஆன்மீக தேடல் நிறைவாக இருக்கின்றது. எனவே இந்த மற்ற தேடல்கள் எல்லாம் இருக்காது, அது போயிடும். ஆன்மீக தேடல் இருக்கும்போது என் உடல் சார்ந்த தேடல் இருக்காம போயிடும், என்னுடைய அன்பு சார்ந்த தேடல் இல்லாம போயிடும், உணவு சார்ந்த தேடல் இல்லாம போயிடும், அறிவு சார்ந்த தேடல் இல்லாம போயிடும் அப்படி என்பது அல்ல. மாறாக ஆன்மீக தேடல் இறைவனை தேடுகின்ற பொழுது, கடவுளை தேடுகின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33 இயேசு சொல்வது போல, நம் கடவுளை இறைவனை தேடுகின்ற பொழுது இது எல்லாத்தையும் கடவுள் நமக்கு நிறைவாக செய்து கொடுப்பார். இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். ஒரு முறை இப்படிதான் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் வைத்துக் கொண்டிருந்தார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மக்கள் அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் கிடையாது. எனவே அவர்கள் சலிப்பாக இருந்துச்சு, போர் அடிக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்தோன்னே அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். கதைனா எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் சொன்னார், ஒரு ஊரிலே இருந்த நபர் சந்தைக்கு தன்னுடைய கழுதையை விற்பதற்காக செல்லுகின்றார். அந்த கழுதை இவருக்கு பயனுள்ளதாகத்தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்பொழுது அந்த கழுதையினுடைய பயனானது இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த கழுதையை கொண்டு போய் சந்தையில எப்படியாவது வித்துருன்னு சொல்லிட்டு அந்த கழுதையை கூட்டி கொண்டு போகின்றார். அங்க போய் பார்க்கிறாரு, ஒருத்தர் அந்த கழுதைக்கு ஒரு விலை சொல்றாரு, இந்த கழுதையினுடைய இந்த விலை எனக்கு ஒத்து வராது. அடுத்தது இன்னொருத்தர் கேட்கிறாரு, இது எனக்கு கட்டுப்படி ஆகாது. இன்னொருத்தர் கேட்கிறாரு, சரி இதுக்கு எனக்கு உகந்ததா இருக்குது, இது கட்டுப்படி ஆகும், எனவே இந்த கழுதையை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கழுதையை விட்டு வித்துறாரு. அவரும் அந்த கழுதையை வாங்கிட்டு கொஞ்ச தூரம் போறாரு. இவர் தான் கழுதையை வித்துட்டுமேன்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போறாரு. பயங்கரமான வெயில் கொளுத்துது, அவங்களால நிக்க கூட முடியல, எங்கேயுமே மரமும் கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, இந்த கழுதையை வாங்கிட்டு போனவர் அந்த கழுதையினுடைய நிழல்ல நிக்கிறார். அங்கேயே உட்காந்து நிழல்ல அவர் இளைப்பாடுறார். இதை பார்த்தோன்னே இந்த கழுதை வித்தவரும் சரி நிழல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை நிழல்ல இவரும் போய் உட்கார பார்க்குறாரு.
அப்ப அந்த கழுதை வாங்கணும்னு சொல்றாரு, இந்த நிலையில நீ உட்காரக்கூடாது, நீ ஏன்னா என் கழுதி வித்துட்ட, இனி இந்த நிலையில உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே வித்தவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு புரியல. ஆனா அவர் யோசிச்சு சொல்றாரு, நான் கழுதி மட்டும்தான் உனக்கு வித்தேன், கழுதியோட நிழல நான் உனக்கு விற்க கிடையாது, எனவே இந்த கழுதி நிழல் எனக்கு சொந்தம், நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கழுதியை வாங்கினவர், இல்ல நான் கழுதியும் கழுதி நிழலும் எனக்கு சொந்தம், எனவே நிழல் எனக்கு சொந்தம், நீ வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே வாக்குவாதம் நடக்குது. சகோதரிகளே, இப்ப இந்த நிழல் யாருக்கு சொந்தம்? கழுதியை வாங்கினவனுக்கு இந்த நிழல் சொந்தமா, அல்லது கழுதியை வித்தவனுக்கு இந்த நிழல் சொந்தமா? யாருக்கு சொந்தம்? இப்படிதான் நமது வாழ்க்கையிலையுமே எதை தேடுவது என்று நமக்கு தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம், எதை தேட வேண்டும் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிழலுக்கு அடிப்படையாக இருப்பது அந்த சூரியன். ஆனா அதை மறந்துட்டாங்க இவங்க 2 பேருமே. நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் அவர் தான் வந்து நமக்கு எல்லா சக்தியும் கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. நம்ம யாரை தேட வேண்டும்? கடவுளை தேட வேண்டும். ஆனால் நாம இன்னைக்கு கடவுளை தேடாமல் நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு உலகத்தை சார்ந்த தேடலிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனா தாவீது அரசன் கடவுளை தேடினார். கடவுளை தேடும் போது எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி தாவீது அரசன் நம்பினார். ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்தவன் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசனாக மாறினான் என்றால் அவன் கடவுளை தேடினான். தாவீது அரசன் கடவுளை தேடினால்தான் அவன் வந்து ஆண்டவரினால் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக மிகப்பெரிய ஒரு அரசனாக மாறினான். அதனாலதான் அவன் தெளிவா சொல்ல முடியும். திருப்பாடல் 34:10 சொல்றாரு, சிங்கு குட்டிகள் உணவை தேடி பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோர் ஒருபோதும் குறைவே இருக்காது. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒருபோதும் குறைவே இருக்காது என்று தாவீது அரசன் தெளிவாக சொல்லுகின்றார். செக்கரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே கடவுளுடைய ஆவியால் கடவுளால் எல்லாம் முடியும். கடவுளை நாம் தேடுகின்ற பொழுது நாம் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது அரசன் இப்படி கடவுளை உணர்ந்த அரசன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்றார். நம்ம பெரியவங்களாம் வந்து அறிவுரை சொல்லுவார்கள். நம்மளுடைய சபையிலும் வந்து நம் சபையை தோற்றுவித்தவர்கள், அதுக்கு வழிகாட்டியவர்கள், நமது முன்னோர்கள் எல்லாமே இந்த அறிவுரையை கூறுவார்கள். அந்த அறிவுரை வந்து எதற்காகனா, இறைவனோடு நாம் இணைவதற்கு, இறைவனை தேடி அவரை கண்டுபிடித்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு. அதுக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற வேண்டும், இறைவனோடு நாம் இறைய வேண்டும், இறைவனை தேடுவதற்கான என்னென்ன வழிகள் என்பதை சுட்டி காட்டுவது தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம். இந்த காலங்களில் நாம் அதையும் எடுத்து வாசிப்போம், அதை பற்றியும் சிந்தனையை நாம் சிந்திப்போம். இப்பொழுது என்றால் இனி வரும் காலங்களில் அதை செய்வோம். சரிங்களா? உலக தேடல் என்பது ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா உலகத்தோடல் நிறைவானதா நமக்கு தோணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஃபாதர் என்கிட்ட எல்லாமே இருக்குது ஃபாதர், ஆனா நிம்மதி மட்டும் இல்லை ஃபாதர். எல்லாமே இருக்குது ஃபாதர், மகிழ்ச்சி மட்டும் இல்லை ஃபாதர். அவர் என்னையோ தேடுவதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது, அப்படிதான் நாம் பார்க்கணும். இந்த உலகக்கான காரியங்களை நாம் தேடும் பொழுது, இந்த புகழ் கிடைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அது வந்து மொமெண்ட்ரி, ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் தான். ஒரு படம் பார்க்குறோம், சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கின்றோம் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். படம் பார்த்தோன்னே அது போயிடும். எனக்கு பிடித்தமான நண்பரை நான் சந்திக்கின்றேன், நான் அவரோடு பேசுகின்றேன், அவரோடு நான் நேரத்தை செலவிடுகின்றேன், மகிழ்ச்சி தருது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வெறுமையை நாம் உணர முடியும். அது நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு தராது. நம்ம செல்போன்ல வந்து ஒரு படம் பார்க்குறோம், அல்லது செல்போன்ல நமக்கு பிடிச்சமான ஒரு பாடலை கேட்கின்றோம், ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சி தருது. ஆனா அந்த மகிழ்ச்சியானது நிறைவானது அல்ல.
அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமையை நாம் உணர முடியும். இதுதான் மகிழ்ச்சி என்று நினைத்தால் அது நிறைவான மகிழ்ச்சியாக இருக்காது. நம்ம ஒரு விரக்தி அடைய முடியும், ஒரு வெறுமையை உணர முடியும். ஆனால் இறைவனை தேடுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி பெற்றுக் கொள்கின்றோம். இறைவனோடு இணைகின்ற பொழுது நாம் எல்லா விதமான நிறை மகிழ்வையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல பவுலடியார் தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம். மகிழுங்கள், ஆண்டவரே நீங்கள் மகிழுங்கள். ஆண்டவரிலே நாம் எப்பொழுது மகிழ்ச்சி கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று பவுலடியார் நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகின்றார். அததான் நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். அவர் அகத்தை பார்க்கின்றார், அவர் அகத்தை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார். கடவுள் நம்மளுடைய வெளிப்புறத்தை அவர் பார்ப்பதே கிடையாது, அவர் அகத்தை தான் பார்க்கிறார். நம்மளுடைய ஆழ் மனதை தான் பார்க்கின்றார். இந்த தியானத்திலே நம் உள் மனதிற்கு ஆழ் மனதிற்கு நம்மை பற்றி சிந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கிடுவோம். அப்படி செய்கின்ற பொழுது நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். நானும் நினைச்சேன், நம்ம ஒரு ஆன்மீக தேடல் நமக்குள்ள நாம் போவோம் அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி சிந்திப்போம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அதை நினைத்து சற்று செய்கின்ற பொழுது அது ஒரு அச்சத்தை தருது, ஒரு விதமான பயத்தை நமக்கு கொடுக்குது. நம்ம இப்படி வச்சுக்குவோமே, நமது வாழ்க்கையில நாம் சிந்திப்பது, நாம் பேசுவது, நாம் யாரும் இல்லாத சமயத்தில் செய்கின்ற செயல், இது எல்லாவற்றையுமே பதிவு பண்ணுகிறாங்க, ரெக்கார்ட் செய்கிறார்கள்னு வச்சுக்குவோம். பதிவு செய்தது மட்டுமல்ல, அதை வெளியிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பயம்தான். ஆனால் இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்வு, அதுதான் துறவற வாழ்வு. அதை தான் கடவுள் பார்க்கின்றார். அவர் அகத்தை மட்டும்தான் பார்க்கின்றார், புறத்தை அவர் பார்ப்பதே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் என்று அவர் பார்ப்பது கிடையாது, அவள் எப்படிப்பட்டவன் என்பது பார்ப்பது கிடையாது. அவர் அகத்தை மட்டுமே பார்க்கின்றார். எனவே நம்முடைய அகத்தை கடவுளுக்கு நாம் ஒப்படைக்க நாம் முற்பட வேண்டும். இது அகத்தை நாம் கடவுளுக்கு ஒப்படைக்க முற்படுகின்ற பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் எப்படி நான் இதை ஆண்டவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகின்ற பொழுதுதான் நாம் அகத்தை ஆண்டவரிடம் ஒப்படைக்க முடியும். ஏன்னா ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நாம் அவரை பெற்றுக்கொள்கின்றோம். கண்டிப்பா தேடுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை தேடுறதே கிடையாது. 2 குறிப்பேடு 28:9 தாவீது தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அறிவுரை கூறுகின்றார். இப்பயும் பெரியவங்கலாம் ஒரு சிலர்லாம் அறிவுரை கூறுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இனிமேல் நீ அந்த வீட்டு பக்கம் போகவே கூடாது, நான் இறக்க போறேன், நம்ம செத்தாலும் அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது. ஒரு சிலர் சொல்லலாம், நான் சாக போறேன், ஏப்பா நான் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, ஒரு நல்லது பொல்லாத நான் சாப்பிட்டுட்டு சாகுறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம், இந்த வாழ்க்கையில நான் எதையுமே அனுபவிக்கல, இது பண்ணல, எனவே நான் அந்த ஊருக்கு போறேன், அந்த கோயில் குளங்கள்லாம் போயிட்டு நான் கடவுளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லலாம். நீங்களும் ஒரு சிலர் என்ன சொல்லலாம்னு சொன்னா, நீங்கள் உலகத்தை சார்ந்த மக்களா இருக்காதீங்கடா, நான் தான் அப்படி வாழ்ந்துட்டேன்னு சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இந்த சொத்தெல்லாம் இருக்குது, இந்த சொத்தெல்லாம் நீங்களும் பாதுகாக்கணும், அதை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். தாவீது அரசனும் தன்னுடைய மகனான சாலமோனுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றார். 1 குறிப்பேடு 28:9 சொல்லுகின்றார், என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றும் கைவிடுவார். அதான் தாவீது தன்னுடைய மகனான சாலமோனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகின்றார், நம்முடைய ஆள் மனதை அறிந்து கொள்கின்றார்.
எல்லா திட்டங்களையும், எல்லா பிளானும், நம்ம என்னென்ன பிளான் திட்டம் போடுறோமோ எல்லா திட்டங்களையும் அறிந்து கொள்கின்றார். எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகின்றார். நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவார். நீ தேடினா கண்டிப்பா கண்டடைவாய். உன்னை என்றும் அவர் கைவிட மாட்டார். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை கைவிட்டுவார். நீ அவரை புறக்கணிக்கவில்லை என்றால் அவர் உன்னை கைவிடுவது கிடையாது. இந்த துறவற வாழ்வு என்பது ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட உறவு. அதுதான் துறவற வாழ்வு. இறைவனுக்கும் எனக்கின்ற தனிப்பட்ட உறவு தான் துறவு. அதை நாம் ஆழப்படுத்த வேண்டும். அந்த தனிப்பட்ட உறவை நாம் ஆழப்படுத்த வேண்டும். அதற்கு தனி ஜெபத்திலே நாம் ஈடுபட வேண்டும். திருவுளையத்தை நாம் அதிகமாக வாசிக்கின்ற பொழுதும் நம் கடவுளை நாம் தேடுகின்ற மக்களாக மாறுகின்றோம். நற்கரணிலே கடவுளை தேட வேண்டும். எத்தனை பேருக்கு நற்கரணிகள் மீது ஆர்வம் இருக்கின்றது? எத்தனை பேருக்கு நற்கரணை மீது உண்மையான நம்பிக்கை இருக்கின்றது? இல்லை கடவுள் இருக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது? எத்தனை பேருக்கு திருப்புள்ள உண்மையான நம்பிக்கை ஆண்டவர் அதில் பிரசன்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கின்றோம். ஏதோ காலமாக முன்னாடி இருந்தவங்க நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு தான் நமது வாழ்க்கை போகுது. துறவற வாழ்க்கையும் பொதுவாகவே நிறைய சமயத்தில் இந்த மாதிரி தான் அமைந்து விடுகின்றன. முன்னாடி இருப்பவர்கள் செய்தார்கள், நானும் செய்கின்றேன். காலையில் எழுந்திரிச்சுன்னு ஒரு ஜபம், அது முடிச்சோன்னு மெடிடேஷன், அதுக்கு முடிச்சோன்னையும் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு வேலை ஒர்க்கு, அப்புறம் மதியம் சாப்பாடு, ஈவினிங் ப்ரேயரு, ஜபமாலை, அப்புறம் நைட்டு ப்ரேயரு, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரீடிங், தூங்கிடுவோம். இதில் திருப்பலி எப்போ டைம் வந்தால் திருப்பலி சந்திப்போம். இது ஒரு ரொட்டீன் ஒர்க்காக ஆகிடக்கூடாது. எனக்கு அதில் ஈடுபாடு இருக்க வேண்டும். நான் கடவுளை தேடணும், அந்த தாகம் நமக்கு இருக்கணும். கடவுளை நான் தேட வேண்டும், கடவுளை நான் கண்டுபிடிக்கணும், கடவுளை நான் கண்டடைய வேண்டும் என்ற தேடல் இருக்கணும். அது இருந்தால் தான் நமக்கு மன அமைதி இருக்கும். இன்னைக்கு எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக நாம் குழம்பி போயிருக்கின்றோம். இதுக்கு எல்லாம் தெளிவு கிடைக்கணும்னு சொன்னால் நான் கடவுளை தேட வேண்டும். நம் கடவுளை தேட தேட கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவர் மகிழ்ச்சியை நமக்கு அணிகலனாக நமக்கு தருவார். அதை தான் நம்ம பார்க்கின்றோம். நம்மளுடைய முக்கியமான நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அவர் ஸ்பிரிட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பிரிட் இஸ் டு ஃபாலோ the purity and self-sacrifice of St. Aloysius Gonzaga, as well as the detachment and poverty of St. Francis of Assisi, and thus to attain the fullness of joy in Christ. சொல்லல நிறை மகிழ்வு, fullness of joy. பிரான்சிஸ்க்கு என்ன ஜாய்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அது எப்படி கிடைக்குன்னு சொல்லி நம்மளோட ஸ்பிரிட் தெளிவாக சொல்லுது. அந்த பியூரிட்டி, தூய்மை மற்றும் செல்ஃப் நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற அந்த செயல்பாடை நம்ம அலோசியஸ் கொன்சாகாவிட்ட கற்றுக்கணும். அது மாதிரி டிட்டாச்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசியினுடைய அந்த ஏழ்மை மற்றும் துரத்தல், டிட்டாச்மெண்ட், இந்த ரெண்டையும் தான் நமக்கு முக்கியமான ஸ்பிரிட். அதான் ஆன்மீகம். நம்மளுடைய காங்கிரிகேஷனுக்கு ஆன்மீகம் எதுன்னு சொன்னால் இதுதான் ஆன்மீகம். பியூரிட்டி, செல்ஃப் சாக்ரிஃபைஸ், டிட்டாச்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, அதான் நம்மளுடைய ஆன்மீகமாக இருக்குது. இந்த ஆன்மீகத்தை தான் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. அப்போ நம்மளுடைய ஜென்ரல் எய்ம் என்ன? நம்ம காங்கிரிகேஷன் எய்ம் அதை அடிப்படை தான் நம்ம தேடணும். நம்ம எதையோ தேடிட்டு இருக்கோம். நான் என்ன தேடணும் நமக்கு குழம்பக்கூடாது. நமக்கு அடிப்படையான தேடலை கடவுள் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையான தேடலில் கான்ஸ்டியூஷன் வாட் இஸ் அவர் ஜென்ரல் எய்ம், இதுதான் அந்த எய்ம் தான் நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோம். அவர் ஜென்ரல் எய்ம் இஸ் டு க்ளோரி ஆஃப் காட் அண்ட் sanctifications of the members of our congregation. This we achieve in a special way. இதை நம்ம எப்படி அடையலாம்? அதாவது ஆண்டவருடைய அந்த க்ளோரி ஆஃப் காட், அவருடைய மகிமை, கடவுளுடைய மகிமையையும் அவருடைய தூய்மையான ஆசீர்வாதத்தையும் நம்ம எப்படி பெறலாம்னு சொன்னா, this we achieve in a special way by the observance of the vows of chastity, poverty and obedience, and also the constitution and the regulations of our congregation.
பொதுவாக துறவரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து 3 வர்ஸ் சாஸ்டிட்டி, பாவர்ட்டி, ஒபீடியன்ஸு, அது 3. நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த கடவுளுடைய மகிமை அடைவதற்கு, நிறை மகிழ்ச்சி பெறுவதற்கு இன்னும் 2 வழியும் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ் ஆஃப் அவர் காங்கிரிகேஷன், அந்த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் அவர் காங்கிரிகேஷனும் நம்ம உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். எனவே நம்ம கான்ஸ்டியூஷன் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அது தனிப்பட்ட உறவு, கடவுளோடு கொள்ளுகின்ற உறவுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 பவுலடியார் சொல்றார், எனவே என் அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாயிருங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இதுவரைக்கும் செஞ்சோம், இனி ஆண்டவருக்காக பணியை செய்ய போகின்றோம். என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்க போகின்றேன். என்னுடைய செல்போனை நான் வந்து ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்துவேன். நான் ஆண்டவரோடு உறவாடுவேன், ஆண்டவரை நாடுவேன், ஆண்டவரை நாடி ஆண்டவரில் இணைவேன் என்று நாம் அனைவரும் உறுதியோடு ஆண்டவரில் இணைய முயற்சி செய்வோம். ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் நம்மை தேடுவதற்கு நாம் அனுமதிப்போம். நிறை மகிழ்வை பெற்றுக்கொள்வோம்.